நாங்கள் பாகா பீச்சிருந்து பேக்கேஜ் புக் பண்ணிவிட்டு தூத்சாகர் போனோம். பார்கெயின் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு 1500 rupees per person வந்தது. இந்த ரேட்டு கம்மியாக ஜாஸ்தியாக ஏசி வெஹிக்கிள் பிக்கப் ட்ராப்பு உங்களோட செலக்டட் பிளேஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். டிக்கெட் புக்கிங், பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கைடு பார்த்துப்பாங்க. நம்ம இப்போ குலேம் ரீச் பண்ணியாச்சு. பாகா பீச்சிருந்து 2.5 to 3 hours ஜேர்னி இருக்குது. இங்கே 9 AM ரீச் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி, இட்லி சாம்பார், பிரெட் ஆம்லேட் எல்லாம் கிடைக்கும். ஜீப் சஃபாரி டிக்கெட் கவுண்டர்கிட்ட போயிட்டுருக்கோம். இண்டிவிஜுவலாக நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு 3500. அது டிவைடட் பை 7 members தான் ஒரு ஜீப்பில் இருப்பாங்க. ஸோ 500 rupees வரும். ப்ளஸ் 100 rupees ஃபாரஸ்ட் என்ட்ரி, 40 rupees ஜாக்கெட்டுக்கு. ஸோ டோட்டலி 650 rupees வரும். ப்ளஸ் கேமரா இருந்தால் 50 rupees எக்ஸ்ட்ரா. பார்த்தீங்களா எப்படி க்யூ இருக்குன்னு. இண்டிவிஜுவலாக வந்தால் டிக்கெட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். November 1st 7 பேர் தான் ஒரு ஜீப்பில் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி 5 பேர் மட்டும்தான். பேக்கேஜ் ட்ரிப்னா உங்களுக்கு கைடு டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பெட்டர் வந்துட்டு ஆன்லைன் அவங்களோட சைட் தூத்சாகர் சைட் இருக்குது, அதில் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். இல்லைன்னா பேக்கேஜ் ட்ரிப் தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ ஜீப்பு பார்க்கிங் ஏரியாவில் இருக்கோம். பாருங்கள், ஜீப் எல்லாம் க்யூவில் ரெடியாக இருக்குது. நம்பர் ஆர்டரில் தான் ஜீப்பு போகும். நீங்கள் எந்த ஜீப்பில் போகிறீங்களோ அதோட நம்பர் ஞாபகம் வச்சுட்டா போதும். கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாருக்கும் வேணும். அது உங்கள் ஜீப் டிரைவர் வந்துட்டு ஜீப்லேயே எடுத்து வச்சுப்பாங்க. அப்போ எல்லோரும் ரெடி தானே ட்ரெக்கிங்க்கு? மட்கான் ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னா குலேம் ஸ்டேஷனில் இறங்கிக்கோங்க. எப்படி ட்ராவல் பண்ணி வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏர்லி மார்னிங் ரீச் பண்ணுற மாதிரி வாங்க. மேக்ஸிமம் ஒரு 8 AM to 9 PM ரீச் பண்ண பாருங்கள். ஏன்னா இங்கே பிலோ ஒரு 500 ஜீப் தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஏர்லி ரீச் பண்ணலைன்னா உங்களுக்கு போக முடியாது. அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டே அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். நம்ம இப்போ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் இருக்கோம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வெஹிக்கிளில் ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அதனால தான் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் மறக்காமல் ரிட்டர்ன் கொண்டு வர சொன்னேன். அப்புறம் ஃபுட் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு அங்கே போனாலே தெரியும், மங்கீஸ் நிறைய இருக்கும். அது சூப்பராக ஜிப் திறந்து அதுக்கு வேண்ட ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளார 3 கோவில் இருக்குது. கோவில் பூஜாரி அப்புறம் அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. இந்த ரிவர் கிராஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அங்கே போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுவீங்களா? தூத்சாகர் ரீச் பண்ணிட்டோம். ஜீப் இதுவரை மட்டும்தான் வரும். இனிமேல் 15 minutes வாக் பண்ணணும், அவ்வளோதான். இல்லாமா நம்மளோட டோட்டல் டைம் வந்துட்டு 90 minutes. அதில் 30 minutes அப் அண்ட் டவுன் வாக்கிங் பண்ணணும். அப்புறம் 1 hour ஃபுல் தண்ணியில் என்ஜாய் பண்ணலாம். போகிற வழியில் உங்களுக்கு நிறைய ஷூட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போகலாம்.
10 மினிட் நடக்கணும் ஃபால்ஸுக்கு. வரும்போது லக்கேஜ் ஒன்றும் எடுத்துகிட்டு வராதீங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஃபால்ஸ் கிட்ட கிளாக் ரூம் இல்லை, அப்புறம் ஒரு சேஞ்சிங் ரூம் தான் இருக்குது. அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வாங்க. இதான் உங்களோட நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் ரீச் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் செம்ம கூலு. செப்டம்பர் டு ஏப்ரல் மே வரை தான் இங்கே சீசன்னு சொன்னாங்க. மினிட்ஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. நாங்கள் திருப்பி ஜீப் ட்ராப் பண்ண இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அப்புறம் ஒரு காரியம் உங்ககிட்ட சொல்லணுன்னு இருந்தது. அந்த குரூப் டூரில் வரும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அலாட்டட் டைமில் திரும்பி வர பாருங்கள். எங்களுக்கு அந்த ட்ரிப்பில் ஓல்டு சர்ச் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு அந்த சர்ச் விசிட்டு மிஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ பே பண்ணிட்டும் குரூப் டூர் போகும்போது ஏதாவது பிளேஸ் மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு என்ஜாய் பண்ணணுன்னா தனியாக இண்டிவிஜுவலாக வந்துட்டு என்ஜாய் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி லஞ்சு சாப்பிட போகிறோம். அன்லிமிட்டெட் வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் அவைலபிள்.